ஜனவரி 4ஆம் தேதியன்று மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, பியூஷ் கோயல் ஆகியோர் தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பாஜக, அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளை தொடங்கியிருக்கின்றார்கள். அதற்காக தொகுதி உடன்பாடு உள்ளிட்டவற்றை எட்டக்கூடிய வகையிலே பியூஷ் கோயல் மூலமாக பாஜக சார்பில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற அடிப்படையிலே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழகம் தழுவிய தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றார். அதன் நிறைவு விழா ஜனவரி 4ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கின்றது. ஏறக்குறைய 60 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறக்கூடிய அந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்திலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களும், மத்திய அமைச்சர் மற்றும் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளரான பாஜகவின் பியூஷ் கோயல் உள்ளிட்டவர்கள் இணைந்து பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் சென்னை வந்த பியூஷ் கோயல் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசியிருந்தார். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தல் பங்கீடுகளை எவ்வாறு மேற்கொள்ள விரும்புகின்றது என்பது தொடர்பான பட்டியலை அதிமுக தலைமையிடமிருந்து பியூஷ் கோயல் கேட்டு பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு அதிமுக முன் வருகின்றது என்பது தொடர்பாக முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு இணைந்து வரக்கூடிய பியூஷ் கோயல் தனிப்பட்ட முறையிலும் கூட்டணி கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேச இருக்கின்றார். புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது ஜனவரி 4ஆம் தேதி கூட்டணி கட்சியினரும் இணைந்து பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டமாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பொதுக்கூட்டமாகவும் அமையும் என்று பாஜக தரப்பில் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.